ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. டாம் தம் கதை நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். கட்டை விரல் அளவு உள்ள மனிதன், இங்கிலீஷ் ஃபோக்டேல். இதே மாதிரி நம்ம புராணங்களிலே கட்டை விரல் அளவு உள்ள ரிஷிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ரிஷிகளுக்கு வாலகில்யர்கள் அப்படின்னு பேர். இந்த வாலகில்ய ரிஷிகள் சூரியனோடு சேர்ந்து பயணிக்கிறவா, சூரியனுக்கு சமமான தேஜஸ் கொண்டவா, சூரியனுடைய வெப்பத்திலிருந்து நம்மை காப்பாத்துறவா, ஒரு ஓசோன் லேயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாலகில்யர்களை பத்தி ஒரு கதை மகாபாரதத்திலே இருக்கு. கஸ்யப ரிஷி ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துக்கு தேவையான சமித்துகளை கொண்டு வர சொல்லி இந்திரனுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் சொல்றார். இந்திரன் உடனே ஒரு மலை அளவு சமித்துகளை எடுத்துட்டு போயிட்டான். இந்த வாலகில்ய ரிஷிகளும் நம்மளும் யாகத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சமித்தை நிறைய பேர் சேர்ந்து தூக்க முடியாம தூக்கி கொண்டு போயிட்டு இருக்கான். ஏலேலோ ஐலசான். அப்போ அவர்களுக்கு எதிரிலே கொஞ்சோண்டு தண்ணி தேங்கி இருக்கு. ஒரு பசுமாட்டின் குளம்படி அளவு தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தண்ணியை வாளாலே தாண்டி போக முடியல. சமயத்தோட சேர்த்து அதுக்குள்ளே விழுந்துட்டா எழுந்துக்க முடியல, கஷ்டப்படுறான். மேல போயிட்டு இருக்கிற இந்திரன் இதை பாக்குறான். அவனுக்கு அது வேடிக்கையா இருக்கு. கிட்ட போய் அவ படுற அவஸ்தையை பார்த்து சிரிச்சுட்டு தாண்டி போயிடுறான். இந்த ரிஷிகள் ஒரு வழியா அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்து தோட்டிட்டு பேசிக்கிறான். இந்த பாரு, இந்த இந்திரனுக்கு எவ்வளவு திமிருன்னு நம்மள ஷார்ட் ஷேமிங் பண்றான், சைஸ் ஷேமிங் பண்ணிட்டு இருக்கான். விடக்கூடாது இவனை, இன்னொரு இந்திரனை தயாரிச்சிருவோம் அப்படின்னு பேசிக்கிறான். வாலகில்ய ரிஷிகள் இன்னொரு இந்திரனை உருவாக்குறதுக்காக யாகம் பண்றான். இதை கேள்விப்பட்ட இந்திரனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுறது. கஸ்யப ரிஷி கிட்ட போய் நடந்ததை சொல்றான். கஸ்யப ரிஷி சொல்றார், உனக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரிஷி கிட்ட போய் வம்பு வச்சுக்கிற, அவ எவ்வளவு பெரியவா தெரியுமா அப்படிங்கிறான் இந்திரன். அவளுடைய சக்தி தெரியாம இந்த மாதிரி பண்ணிருக்க, நான் போய் அவகிட்ட பேசி பாக்குறேன், நீயும் என் கூட வான்னு இந்திரனையும் அழைச்சிட்டு வாலகில்ய ரிஷிகளை பார்க்க கஷ்யப்பர் போறார். வாலகில்ய ரிஷிகள் கஷ்யப ரிஷியை வரவேற்று உபச்சாரம் பண்றார். கஷ்யப ரிஷி கேட்கிறார், இன்னொரு இந்திரனை உருவாக்குறதுக்காக யாகம் பண்றீங்களாமே அப்படின்னு. வாலகில்யர்கள் ஆமா அப்படிங்கிறார். கஷ்யப ரிஷி சொல்றார், இந்திரன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், பெரிய உபச்சாரம் பண்ணிட்டான், நீங்க தான் பெரியவா, பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவனை மன்னிச்சுடணும் அப்படிங்கிறார். இந்திரன் சொல்றார், முடிஞ்ச அளவுக்கு பெரிய மனசு பண்ணுங்க போறோம். என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல, ரொம்ப பெரிய மனசுல அவளால பண்ண முடியுமோ என்னமோன்னு. இத சும்மா இருக்கியா, நான் பேசிட்டு இருக்கேன், வாயை திறக்க கூடாது அப்படின்னுட்டு கஷ்யபர் வாலகில்ய ரிஷிகள் கிட்டே சொல்றார். இந்த மாதிரி அவனை மன்னிச்சிடுங்கோ, பிரம்மா ஏற்கனவே ஒரு இந்திரனை உருவாக்கி இருக்கார், இன்னொரு இந்திரனை நீங்க உருவாக்கினீங்கன்னா பிரம்மாவை அவமானப்படுத்தின மாதிரி ஆயிடாதா, அதனாலே இன்னொரு இந்திரனை உருவாக்குற முயற்சியை தயவு செய்து விட்டுடணும் அப்படிங்கிற. வாலகில்ய ரிஷிகள் சொல்றார், நாங்க ஏற்கனவே யாகத்தை முடிச்சாச்சு, ஜெபம் பண்ணி ஜலத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இனிமே எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற. இன்னொரு இந்திரனை உருவாக்குறதுக்காக அவ மந்திரம் ஜபிச்சு வச்சிருந்த ஜலத்தை கஷ்யபருக்கு காட்டுறான். இந்திரன் அதை பார்த்துட்டு சொல்றான், இன்ன வரைக்கும் தான் உருவாக்கி இருக்கா போல தெரியுது, ரன் இன்னும் உருவாக்கலையோ, போயிட்டு அடுத்த வருஷம் வருவோமா அப்படிங்கிறான். கஷ்யபர், சும்மா இரு நீ அப்படிங்கிறான். கஷ்யபரும் வாலகில்ய ரிஷிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறான். இப்ப இருக்கிற இந்திரன் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கட்டும், அவனை வீழ்த்த வேண்டாம். வாலகில்ய ரிஷிகள் பண்ணின யாகத்தின் பலனாக இந்திரனுக்கு சமமாக ஒரு பட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். கஷ்யபருக்கும் குழந்தைகள் இல்லை, அதனாலேதான் அவர் யாகம் பண்ணியிருக்கார். வாலகில்ய ரிஷிகள் சொல்றா, உங்களுக்கும் நீங்க பண்ண யாகத்துக்கான பலன் கிடைக்கட்டும், எங்களுக்கும் எங்களுடைய யாகத்துக்கான பலன் கிடைக்கட்டும், இந்திரனுக்கு சமமான குழந்தை உங்களுக்கு பிறக்கட்டும், இந்த ஜலத்தை நீங்க எடுத்துன்னு போங்கோ அப்படிங்கிறான். இந்திரனும் கஷ்யப ரிஷியும் வாலகில்யர்களை வணங்கிட்டு கிளம்புறான். கஷ்யபருக்கு 2 மனைவிகள், வினத்தை, கத்ரு. கஷ்யபர் அவ 2 பேரையும் கூப்பிட்டு கேட்கிறார், உங்களுக்கு என்ன மாதிரி குழந்தைகள் வேணும்? வினதை சொல்றா, முதல்ல அக்கா சொல்லட்டும், பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதை விட பெட்டரா இவ கேட்கணும், அவ புடவை கேட்டான்னா இவ சாமுத்திரிகா பட்டு கேட்கணும், அந்த மாதிரி. இப்ப கத்ரு சொல்றா, எனக்கு 1000 குழந்தைகள் வேணும், நெட்டையா குட்டையா கருப்பா சிவப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 1000 குழந்தைகள் வேணும், அவ்வளவுதான். கஷ்யபர் அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றான். அவ போனதும் வினதை சொல்றா, எனக்கு அவ்வளவு பேராசையெல்லாம் இல்ல, 1000 குழந்தைகள்லாம் வேண்டாம், 2 குழந்தைகள் போரும், ஆனா கத்ருவோட குழந்தைகளை விட என் குழந்தைகள் பலசாலியா இருக்கணும், இந்திரனுக்கு சமமான குழந்தையா இருக்கணும் அப்படிங்கிறான். வினத்தை இப்படி கேட்டதுனாலே கஷ்யபர் வாலகில்ய ரிஷிகள் கொடுத்திருந்த ஜலத்தை வினத்தைக்கு கொடுத்துடுறார். வினத்தைக்கு 2 முட்டைகள் பிறக்கிறது. கஷ்யப ரிஷி சொல்றார், இந்த முட்டைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, இதிலிருந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி குழந்தைகள் உருவாகும். இந்த 2 முட்டைகள்ல 2ஆவதாக பிறந்ததுதான்
பக்ஷிராஜன் இந்திரனுக்கு சமமானவன் கருடன். கருடன் பிறந்த கதை இதுதான். 2 முட்டைகள் இருக்குன்னு சொன்னேனே, அப்போ முதல் முட்டையிலிருந்து பிறந்தது யாரு? தெரிஞ்சவா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கதையை அடுத்த வீடியோலே பார்க்கலாம். கதையை கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா.